என்ன பருப்பையும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைப்போம். பருப்பு வந்து இழைத்து மக்களே, அதனால் ஃபஸ்ட்டுக்கு பருப்பு போடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் அடுப்பில் ஏற்றி வச்சாச்சு கறியை. பருப்பு கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுது. செண்டிலே வச்சலாம். ஓ மனுஷன் பாவம், அவனுக்கு பருப்புண்டா சரியாக இருக்கும். அதுவும் கத்திரிக்காய் பருப்பு மனுஷனா சொல்லி வேலை இல்லை. மக்களே என்னோடைய கொதிக்குதுண்டு, கறி நன்றாக கொதிச்சு வருது மக்களே. கொதிக்கிற தருவாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைப்பால் விடணும். உங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த இடம் வந்து டேஞ்சர் இடம். நாங்கள் இதுலேருந்து ஆயத்தமாக இருக்கணும் எல்லாத்துக்கும். உண்மையிலேயே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நேரங்கள் நாங்கள் இதில் கஷ்டப்பட்டு தான் இந்த சமையலை செஞ்சு முடிச்சிக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிது, நான் சனு. ஓகே, இந்த இடத்த பார்த்தா விளங்கிருக்கும். அதாவது மதியம் பார்த்துப்பீங்க இந்த இடத்தானே. மதியம் நாங்கள் இதே இடத்த நானும் மிதுவும் சமைச்சிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சனு வந்திக்காரு. சனு வணக்கம். வணக்கம். என்னம்மா போன விளக்கம்? போன விளக்கம் நாங்கள் அடிச்சு தெரிஞ்ச காடுலாம் அடிச்சு தெரிஞ்சு பார்த்தா ஒரு குளமண்டு வந்துச்சு. ஆனால் போட்டு பழக்கம் கொண்டு பட்டமாக இல்லை. ஆனால் அவங்களோட நோக்கத்தை கைவிடலை. நீங்கள் நோக்கத்தை கைவிடலை. அண்ணா வந்து பிடிச்சிட்டு நீக்கி அது பரவாயில்ல, நல்ல இடம் தான். அங்காள பக்கம் முதல்ல இந்த இது ஒரு சிலவானே இல்லை. ஆனால் மீன் ஒன்று படுதில்லை மீன். ஆனால் கொத்துது, ஆனால் படுது இல்லை, சின்ன சின்ன மீன். அதாவது நீங்கள் வீடியோவில் நாங்கள் சொல்லி இப்போ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அனுஷனும் சனுவும் வந்து மீன் பிடிக்க வைப்பாங்க. அதாவது மீன் சாப்பிடணும் வாங்கின்னு சொல்லி போனவனுங்கள். அப்போ போனவன் சனு திரும்பி இருந்தான். என்னடாண்டையும் அங்கே மீன் படலில் மச்சான். அதாவது அனுஷன் மட்டும் வந்து நிற்கான், கறியோட வருவாண்டு ஒரே ஒரு நோக்கத்தில் நிற்கானான்னு சொன்னான். சரி ஓகே வரட்டும் போய்க்கு தாரன். அப்போ இவன் வந்து சாப்பிட்டுத்தான். எப்படி நீ கறி? பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகே, இவன் சாப்பிட்டு நீங்கள் தனியாக நிற்கிறது எனக்கு வந்து வந்த வழி சரி. அந்த இதுக்குள்ளால போய் வழி சரி. நீங்கள் ஒரு பார்த்துட்டு வரட்டானா வந்து அதான் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடுறீங்க. சமைச்சு சாப்பிடுதான். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இவங்களோட கறியை நம்ம நைட்டுக்கு நம்பலாம். நம்ம இந்த இடத்த சமைச்சு எடுத்து வெளியில் போகணும். நாங்கள் உங்களுக்கு தெரியும் மகளே, உண்மையிலே இந்த இடம் வந்து யானை 4 மணிக்கு நம்ம வந்துடும். அப்படி நாங்கள் 4:30 5 இங்கேருந்து வெளிக்கிழமணும் காட்டுக்கிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் குழம்பு கறியமான சமைக்க போகிறேனே. அதாவது என்ன கறின்னு சொன்னால் மகளே பார்த்தீங்கன்னு சொன்னாங்கிட்ட பருப்பு இருக்கு தெரியும் உங்கள்கிட்ட. அப்போ கத்திரிக்காயும் 2-3 கிடக்கு இன்னைக்கு. என்ன பருப்பையும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைப்போம். குழம்பா வெள்ளையா? வெள்ளைக்கறியை இப்போ நம்ம மதியம் தானே ஓகே, குழம்பு வைப்போம். மதியம் வெள்ளைக்கறி ஆப்பிட்டபடியா, நைட்டு குழம்புக்கான படியானேன். ஓகே, அப்போ குழம்பு வச்சு தரேன். உண்மையிலே எங்களோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. அப்போ தான் நாங்கள் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு ஃபுல்லாக விளங்கும். அதுக்கு முதலாவது எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ சனு, பருப்பை வந்து என்ன செய்யணும் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் இளவ வைக்கணும். இளவப்படணும். ஓகே, அளவு நம்ம ஒரு உங்களோட கையால் 2 அளவு நம்ம இல்லை, நம்மளோட கையை அளவு. இந்த இடத்துல நம்ம சொல்லுவது நம்ம இல்லை, இன்னொரு 2 கொடுங்கண்ணா. ஓகே, நம்மளோட சின்ன கை தானே. ஓகே, இன்னொன்று கொடுங்கண்ணா. ஓகே ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே பருப்பு வந்து அவியறதுக்கு லேட் ஆகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பை வந்து ஃபஸ்ட்டு இளவப்படணும். ஒரு 10-15 நிமிஷம் இளையினா தான் அது சட்டியில் உடனே டக்குண்டு அவியும். இல்லாட்டி வந்து பருப்பு வந்து தறுக்கணிச்ச மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மையரிக்கலங்க சில டைமில் அவியா இருக்குமே, அது மாதிரி தான் இருக்கும் இது பருப்பு. தண்ணி ஊற்றி இளைய கூட தான் இருந்துங்கண்ணா. இளைத்தாரன்னு சொன்னால் நம்ம இந்த பைத்தம் பருப்பு கடி விடுற பருப்பு. என்ன செய்யற உங்களுக்கு பருப்பு தான் நண்டு பருப்பு இண்டையும் பருப்புன்னு யோசிக்காங்க. நீ ஒன்றும் செய்யலை. காட்டுக்குள்ளே பருப்பு சாப்பிட்றது வீட்டில் சாப்பிட்றது சாப்பிட மாட்டேன். நீங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்த வந்து உண்மையிலே பசிரா. மற்றது நீங்கள் நினைச்ச கறிச்சோறு இந்த இடத்த சாப்பிடலாம் நம்ம. அப்போ அதால் வந்து வேறு வழி இல்லை, நம்ம அதை சாப்பிட்டு தான் ஆகணும். நல்லா குருவி சாமான் காத்துது பார்த்தியா? இந்த இடத்த தான்டா ஒரு நிம்மதியாக இருக்கும். உண்மையிலே இந்த மிருகங்கள் இந்த நடமாட்டங்க இந்த குருவி அந்த இதெல்லாம் வந்து இப்போ இல்லை. ஊருக்குள்ளே பாருங்க, நீங்கள் காண மாட்டீங்க. ஃபுல்லாக வைக்க அணைஞ்சி பாருங்க, காற்றடிச்சுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கு இடம். குளிர்ச்சியாக இருக்கு. இந்த பறவைகள் சத்தமாக இல்லையடா. இங்கே வந்து பறவைகள் சத்தங்களுக்குள்ளேயே ஒரு இதமாக இருக்கிறாப்பா மனசுக்கு. ஓகே, நாங்கள் கதைச்சி கொண்டு நிற்கிற மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து யானை வரக்கூடிய வழிகள் தான். யானை வேலியும் பக்கத்தில் இல்லை. நாங்கள் அதால் வந்து இந்த இடத்துல டக்குன்னு சமைச்சிட்டு போகணும். சனு, கத்திரிக்காய் கொண்டாங்க, நான் பட்டுறேன். கத்திரிக்காய் வந்து வெட்டி, நீ வந்து வெங்காயத்தை வெட்டிடா. ஓகே, சின்ன கத்திரிக்காய் தாங்க இல்லாட்டி. சின்ன 2 போடும் இல்லாட்டி. ஓகே, இது நம்ம பொரியலுக்கு வைப்போம் ஒரு நாளைக்கு. வெங்காயத்தை வெட்டி எடுங்க. என்ன? ஓகே, வெங்காயத்தை வெட்டுங்க நீங்கள் டக்குன்னு. சரியா? ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம்னா தான் நான் முடியும். இந்த கத்தியடா. ஓகே, என்ன மீன் படுது அவ்வளோதே? ஆடுது சின்ன சின்ன உழுவ மீன் அப்படி தான் படுது. சரி,
இங்கே வந்துட்டு உண்மையிலே உழுவதாண்டா இப்போ கடுமையாகப்படுது. உழுவது அமர்ந்து வந்து உடையுது. என்ன உலக வேண்டிய இல்லைண்ணே. அது ஒரு உழுவு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும். அப்படி இருக்கு நிலைமை. உங்களுக்கு தெரியும் இந்த பருப்பு இருந்தால் கத்திரிக்காய்க்கு எடுக்கணும் நாங்கள். என்னடா விது விது எடுக்கத்தானே வேணும். அவ்வளோ வந்து பிஞ்சு கத்திரிக்காய் நம்மளது இப்படி தானே விட்டுற குழம்புக்கு. இப்படி தான் வந்து எங்களோட வீட்டையும் அறுப்பாங்க இன்னைக்கு நான் பார்த்திக்கேன். இதே நம்ம ரெண்டா பிளந்து விட்டு வட்டி இருந்தாலும் அதுக்கு தான் விட்டுறேண்ணா. ஓகே எல்லாம் பழகணும் உண்டையும் விடக்கூடாது. பட் பழகினா தான் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான மனுஷனாக வரலாம். எல்லாத்தையும் கட்டு வச்சுக்கணும். அவசரத்துக்கு நான் தேவை வேண்டாம். நம்ம உண்மையிலேயே அவசரத்துக்கு நம்மளோட அம்மாவுக்கோ வீட்டில் யாருக்கும் வருத்தம் வந்துன்னு சொன்னால் நம்ம பட்டினி கிடப்போம் தானே. அப்போ நம்மளோட அம்மாக்களை வருத்தம் வந்தாலும் நம்ம சமைச்ச பழகிந்தாலும் நம்ம சமைச்சு கொடுக்கலாம் தானே. சமைச்சு கொடுக்கலாம், நமக்கு சாப்பிடலாம். அதில் வந்து சமையல் பழங்க கட்டாயம். சமையல் மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் பழகிக்கணும். எந்த பிரச்சனை எது வந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்கிற ஒரு சக்தி வேணும், நமக்கு மனதைரியம் வேணும். நம்ம இந்த சமையல் இந்த இடத்த சமைக்கலாடா என்னால எடுப்பு கிடக்குது நீங்கள் மாஜலாகி கடையில் எடுத்து சாப்பிட நினைச்சோம்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க நிலைமை என்ன செய்கிற. எவ்வளோ பிரச்சனை என்ன வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கையும் விட மாட்டோம். நாங்கள் ஆரம்பித்த பயணத்தை இடையிலே முடிய மாட்டோம். நல்ல கத்தரிக்காடாண்ணா. அந்த சூத்த புழு ஒன்றும் காணல. மருந்தடியாத அதையும் இந்த இயற்கையோட சேர்ந்து இஞ்சாலும். இந்த சைடில் எடுத்த கத்திரிக்காய்னா இது. சரி சத்தங்க தான் கொஞ்சம் பயன்டாப்பா. இது பீரியோட குழாங்க கொஞ்சம் பார்த்துட்டீங்களா? சரியானே ஏமாறக்கூட நம்ம அலர்ட் அடிக்கணும். இடம் வந்து பூந்தோடி தெரியும் நிற்கிறான் பிறகு வந்த வழியால் ஓடுன மாட்டா தப்பிச்சிருவோம். அதெல்லாம் மாற்றி கித்தி ஓடுன மாட்டதுக்குள்ள போகிறோம்னு தெரியாது. நமக்கு கடவுளேன்னு சொல்லி ஒரு ஆபத்தும் வராது. என்ன சொல்கிறா வராது. இருந்து நம்ம ஆயத்தமாக இருக்கணும், இதுக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும். கத்திரிக்காய்க்கு 2 பருப்பா என்னடா? அவிஞ்சிடும் கத்திரிக்காய். அவிஞ்சிடும் உண்டா பண்டக்கண்டா அவிஞ்சிடுவாரு. பருப்பையும் ஒன்றையும் போட்டு ஒன்றையும் வச்சுட்டா சரி. கொண்டுடா சரி. ஆனால் அவங்களும் சொதி கொண்டு வச்சு தரலடா இங்கே வந்து நாளைக்கு. சொதி கொண்டு வைப்பேன் நம்ம. ஒரு நாளைக்கு வைக்கிறேன் சொதியே. உப்பையில் சாப்பிடுங்க வேணாம். உப்பையில் சாப்பிட நம்ம அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டிருந்தாலே சொதி. அது சொதி தேங்காய் போடாமல் தண்ணி செஞ்சு நம்ம சொதி கொண்டு சாப்பிடணும்னா எனக்கு மிதுவில் ஃபேவரட் சொதியானி. சொதியானி இந்த இடத்த வந்து எல்லாம் ஃபேவரட் ஆகிடுறா. நம்ம அண்டு சொதிக்கு தான் ஆயத்தப்படுத்தின பருப்பு கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகி இதெல்லாம் ஓண்டாப்பா அண்டுலாடி சொதி வச்சுப்போம். மஞ்சள் தூள் மட்டும் இருந்தீங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. கட்டத்தூள் கொச்சிக்காத்தூள் மஞ்சள் தூள்லாம் என்ன செய்கிறேன் நாங்கள். இந்த இதை எடுத்தாங்களே டிஷ் ஒன்று இதுக்கு வெங்காயம் தெரியும் இதுக்குள்ளே சரி இல்லாடி கட்டத்தில் அதுங்க. ஓகே வெங்காயம் தான் என்ன? ஓ நீ மாதிரியே வெங்காயத்தை இதுவே என்ன சத்தம் பண்ண ஐயா. நித்திரோண்டு வருது ஐயா. சாப்பிட்டு என்ன செய்யற அடிக்கிற காத்துக்கு அப்படி ஷோக்காரிக்குமே எனக்கு தான் கண்ணை மூணு நஜரி. அப்படியே இந்த இடத்துல இந்த ஃபோன் ஆகிட்டுக்கு இந்த இடத்த இந்த நினைச்சு என்ன வந்துடும். இத்தனை கொஞ்சம் தூரம் இத்தரோடு வேண்டா இப்போ சாப்பிட கொஞ்சம் மேலே எடுத்த மாதிரி ஆண்டு போட்டு கொஞ்சம் சாஞ்சமாண்டா சரி ஃபுல்லாக இருட்டு போட்டுரும். டைம் போகிறது தெரியாது. கதை முடிஞ்சு இத்தனை வருமாண்டா டைம் போகிறது தெரியாதுண்ணே. உண்டா நமக்கு உடம்பு டயர்டுக்கு இப்போ தூங்கின மனுஷனா உண்டு முழங்காது முனைந்தா எங்க அவங்க ஓகே நடக்கு மிதந்தா கூடாதவங்க தாண்டா நல்லவங்க எல்லாம் தாண்டு கிடக்கு. உண்டாவா
டக்குன்னு சமைச்செடுத்து மாறோம்டா. நாங்கள் வந்து உண்மையிலே உயிர் வாழணும்னா கட்டாயம் சாப்பாடு அந்த எங்களுக்கு எந்த காட்டுக்கு எங்கே நின்றாலும் பசியோட வந்து நிற்கலாம். என்ன செஞ்சு எடுத்து சாப்பிட்றோம். குருவி சேர்த்து அதான் சொல்கிறேன், நான் அலர்ட் ஆகிட்டாண்டு டக்குன்னு ஃபோன் நம்ம குருவி இல்லைடா, குருவி முதல் நம்பி எடுத்து நான் சொன்னேன். அது வழியை பார்த்தாலே டேஞ்சராக கிடக்கு ஏரியா. வந்தாலும் பார்த்து நிற்கும். கிடையாது இடம் தானே. எத்தனை மணிக்கு வருமானது சிக்கல் ஏரியா. இருட்டுப்பட்டா தானே இது நேரத்துக்கு வந்தாலும் மாதிரி இல்லை இது காட்டு வழி தானடா, முன்னுக்கு வந்து நிற்குங்கள்றா நீ தானே. அந்த கவர்ன காடு அவடத்தை ரோட்டில் அன்னைக்கு பார்த்தியா எப்படி நம்ம நேற்று கண்டை சிலமா இன்னைக்குனே அடிக்கணும் அங்கே யானே பையன் அவடத்தை இந்த மாதிரி நின்று வீடியோ எடுத்துக்கல. ஓ அப்பா மனுஷனுக்கு பசிக்கலையாமாடா. பசிக்கல ஓடு போய் பார்த்து வரட்டா என்ன செய்யறான் சமைச்சு முடியும். சமைச்சு போட்டு போவோம், சாமான்லாம் கட்டி போட்டப்பா வந்துடும்டா கடையிலாம் வந்துடும். எங்களுக்கு வழி தெரியாடா, நாங்க அப்படியே சுத்தி போயிட்டு அங்காலே எங்களுக்கு இந்த இடத்த குழந்தைக்கிறதுயா. ஆனா வரக்குள்ள அந்த குளத்தாடில இருந்து பார்த்தோம், அதான் அவட தெரிவிக்கிற அந்த சின்ன ஒரு மலை ஒன்று தெரியுது. நான் இப்ப நம்ம எடுத்து சமைக்கிற இடத்துல இருந்து பார்த்தாலும் தெரியுது. சரி அப்ப பார்த்தேன் உள்ளுக்குள்ள அந்த கரையோரத்தாலே வந்து பார்த்தேன் உள்ளால ஒரு ஒழுங்கன் வந்து எப்படி பார்த்து வந்து எரிவாரன் நம்மளிடம் வந்துட்டு போக்குல வந்து தூரப்போல சுத்தி அடி தெரியும் வழி இடம் தெரியாது. ஆனா அந்த கரையோரத்துல இருந்து பார்க்க தெரியுது. ஆனா விட தெரிந்து பார்த்தாலும் குளம் அவட தெரியும் தெரியுது இல்லை காடுதானே. ஆக்காண்டி பூ கத்தெல்லாம் கத்தட்டும் பார்ப்போம், பாறது வரட்டும் ஓடத்தான் இருக்கான். சரி மீது அந்த சட்டியை கொஞ்சம் சட்டி எடுத்தா. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு வந்து இலை வந்து தெரிஞ்ச பாரு சொன்ன பருப்பு பருப்பு வந்து இழைத்து மக்களே, அதனால் ஃபஸ்ட்டுக்கு பருப்பு போடுவோம். இந்த கறி இப்படி தான் ஆகுறேன்னு எனக்கு தெரியல. பருப்பையும் கத்திரிக்காய் பெஸ்ட்டுக்கு போட்டு அதான் வச்சு போட்டு பருப்பையும் கத்திரிக்காய் பெஸ்ட்டுக்கு போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் தென்னாம்பால் நம்மகிட்ட அவிய வைப்போம். சரி கத்திரிக்காய் கழிச்சதுக்குள்ள போடன். எல்லாம் வந்து ஒன்று மாதிரி தானே குழம்பு. எல்லாம் உண்டு, கறி வைக்கிறோம் ஈஸி தான். மஞ்சத்தில் போட்ட வெள்ளை கறி குழம்பு கறி அவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் பால் ஊற்றுனா ஜோதி, கொஞ்சம் பால் ஊற்றுனா ஜோதி. எப்படி டைமிங்கில் அடிச்சிட்டேன். வெள்ளை கறியை கொஞ்சம் பாலை கொஞ்சம் கோடி ஊற்றுனா ஜோதி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே, இங்கே கத்திரிக்காயும் போட்டு பருப்பையும் போட்டு தான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஜ்ஜிக்காத்தூள் இருக்குள்ள எங்கே கொஜ்ஜிக்காத்தூள் வேறைக்கு சாணம் உப்பே ஏறா. உப்பு தான் முக்கியம். மிளகாய்த்தூளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கரண்டி, சின்ன கரண்டியானே. ஓகே ஓகே கொஜ்ஜிக்காத்தூள் பார்த்துச்சுன்னா அளவுக்கு தான் போடணும், கூடையும் போடக்கூடாது. என்னடா ஒரு ஆளுக்கு குறை இப்போ கூடிருக்கும், ஒரு ஆளுக்கு குறைஞ்சிருக்கும். அதனால் வந்து நம்ம அளவுக்கு போட்டு பண்ணி சொன்னால் எல்லாம் மழை வரைக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் பால் இந்த அரிக்கு 2ஆம் பால் 2ஆம் பால் எப்படி தான் நம்ம அவிய வைக்கணும். தலைப்பால் எரிக்கி தலைப்பால் இப்போ 2ஆம் பால் எப்படி தான் இப்போ உப்பு தாகணும். இப்போ வந்து இடிக்கா இப்பிரிக்கி இந்த அரி தூளுப்பு போடும், தூளுப்பா தண்ணிப்பா கட்டி கட்டி போடும். கொஞ்சம் போட்டு அளவுக்கு போடுங்கண்ணா. ஓகே ஓகே காணுங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பில் ஏற்றி விட்றது தான். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நாங்கள் தேவையான பொருட்கள் நான் போட்டிக்கோம். இப்போ நாங்கள் எதை அடுப்பில் ஏற்றுவோம் என்ன, அடுப்பில் ஏற்றி இது கொதிச்ச பிறகு நம்ம 2ஆம் பாலையும் விட்டு இறக்குனா சரி. தலைப்பால் விட்டு வெங்காயம் போடுது மாதிரி இல்லை ஊண்டா சொல்லிடா, வெங்காயம் போடா சத்த உண்டாங்க
நான் பட்டி வச்சு வெங்காயம் காலம் டைமாக கொஞ்சம் பயந்தானடா மறந்து போய்தேன். வெங்காயத்தை ஓகே ஓகே. நான் குழம்பு கொஞ்சம் ஈஸி தானே. எல்லா குழம்பும் பிடிச்ச வைக்கலடா. இந்த குழம்பு பிடிச்ச வைப்பாங்க, இறைச்சி குழம்பு வரைஞ்சி வைப்பாங்க. இதில் மூடியங்க சரி. ஓகே மக்களே, இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஃபாதிங்கன்னு சொன்னால் இவரை நம்ம அடுப்பில் ஏற்றி வெஜ்ஜமென்னு சொன்னால் சரி தானாகவே கொதிக்கும் படிவா. ஓகே வாங்க வாங்க குழம்பு சட்டியை தூக்கிட்டு போவோம். ஓகே சொன்ன அடுப்புலே தான். ஓகே ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அடுப்பில் ஏற்றி வச்சாச்சு கறியை. நல்லபடியாக ஏற்றியாச்சு. இன்னும் சட்டு நேரத்தில் கொதிச்சு வரும். சட்டு நேரம்னா ஒரு 20 நிமிஷம் எடுக்கும்டா. கொதிச்சு வரக்கூட வீடியோ காட்டும். நம்ம இப்போ இருக்கிற வேலை கிடக்குன்னு சரியா அடுப்பு கொஞ்சம் பற்ற வச்சுட்டா. ஓகே கல்லுக்கு தான் கொஞ்சம் மக்களே, அந்த கல்லில் லெவல் இல்லை. அடுத்த ரொம்ப எடுத்து வைக்கல, நல்ல மாவல் கல்லில் பார்த்து எடுத்து வைப்போம் காருக்குள்ளே. அது கிடைக்கிறத வச்சு நம்ம சமைச்சிட்டு போயிடணும். அதுதான் நல்ல நல்ல தேட போய் ஜானைகிட்ட பட்டுது. அதுதான் நான் இவனு போகல, நாங்கள் போய்ப்போம். பார்த்தா பயம் கொண்டு வந்துச்சு. இடையில திரும்பி தான் நாங்கள் பார்த்து இருக்கிற கல்லை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதுதான் தெரியாத இடம் தானே. கொதிக்கட்டும். ஓகே 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 மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் வந்து கறி கிடக்கு. அது சின்ன டைமுக்கு கொதிச்சு வரக்கும் நாங்கள் அடுத்த அளவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சமையலுக்கு நிறைய பொருட்கள் எடுத்தோமே. அந்த பொருட்கள் இல்லை நாங்கள் கழுவி வச்சா தான் சரி. பிறகு அங்கே போய் இன்னொரு இடத்த கழுவி திணிக்கலாம், ஒருத்த கழிடும். அது சாமானில் எடுத்து அதுதான் கடைசியில் வந்து வேலைக்காரியும் ஆகியாச்சு. விம்மெல்லாம் காணலை மக்களே. இது நாங்கள் என்னென்னு சொல்கிறேன், ஒரு குளத்தலையில் அம்படியாக கழுவணும் விம்மெல்லாம் போட்டு. இப்போ நாங்கள் இவட தெரிக்கிறதை கொண்டு கழுவ போகிறோம் நாங்கள் கையால். என்னடா எல்லாத்தையும் எடுத்து வாங்கானு கழுவி பேக்குள்ளே வச்சு கட்டுவோம். சரியா நம்ம கட்டி வச்ச மட்டும் சொன்னால் போட வேண்டியதான். அடுப்பு எப்படி எடுத்துட்டாரு. டேய் கோப்பியாமெல்லாம் கழுவுற ஈஸிடா அம்மியா. விம் ஒன்று எடுத்துடா. சரியா இப்படி தேய்க்கணும். சரியா தும்பையும் போட்டு தேய்ச்ச மட்டும் சொன்னால் இந்த வலுவழுப்பு தன்மை தானே, இந்த வலுவழுப்பு தன்மை விம்மு உடையனோட போயிடும். அது ஷைனிங்காக வரும். அதான் விம்மெல்லாம் போட்டு வரைஞ்சாங்க அப்படியே கழுவுற விட்டாக்கு. எல்லாம் கழுவ பழம் தம்பி. குரு சிக்கலேண்ணே எல்லாம் சிக்கலாக்கி விட்டுரு. தும்பு இல்லை இந்த காடு எங்கே நம்ம தும்பு எடுக்கிறேன். கையே எங்களை ஆயுதம் தான். கொஞ்சம் வேலைக்கும் சமையலுக்கும் நிறைய சாமான் அடுவிடும். அதுதான் எங்களோட மண் சட்டியை தான் உடைச்சு விட்டானு கடைசியில். மூடியை உடைச்சி சட்டியை உடைச்சிட்டானு. நாங்கள் இந்த சமைக்கிற கறியை வந்து மக்களே விடத்தை சாப்பிட மாட்டோம். நாங்கள் அதுக்கு தான் ஆயத்தமாக இருக்கோம். டக்குன்னு சாமான் கழுவுற காரணம் என்னன்னு சொன்னால் வேறு ஒரு இடத்த போட போகிறோம். நாங்கள் பாடியை அடிக்க போகிறோம், வேறு இடத்த கொண்டு மாற்ற போகிறோம். சாமான கழுவா வச்சா பிறகு மணக்கு வேண்டா. கையில கழுவி வச்சுட்டே ஓ புறவை கொண்டு வச்சா முடியாது. அது சட்டியெல்லாம் கழுவி வைக்க மாட்டா கறி பிடிக்க எல்லாம் அந்த கையோட அலுவலை முடிச்சுப்போம். அப்புறம் அதுக்கு ஒரு டைம் எடுத்து மீனை கட்டி நிற்க கூடாது. நான் கழிக்கண்டா சாமான் முதல் மண்ணத்தை போடுறது காட்டுக்குள்ளே. அப்போ வந்து விம் போட்டு கழிக்க நல்லா. கிடைக்க பாரு ஒரு காவப்பையாலே கறியை. ஓ அப்புறம் நம்ம கறி வத்தினோம்னா அப்புறம் எல்லாம் சிக்கலாக போயிடும். கொதிக்குதா? அடுப்போடைய கூட்டி விடாம். ஓ கிண்டி விடு. பாருங்க மக்களே, சாமான் இப்படி தான் கழுவுறது.
சாமான் கழுவி உடுப்பு கழுவி நல்ல காலம் வீடு வளவில்லை இல்லாடி வாசலம் கூட ஒட்டிப்பானு என்னடா கால் முளைச்சரங்கானியா காட்டுக்குள்ளேயும் பாட்டு தேவைப்படுது என்ன செய்யறடா எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றுடுவோம் சரியா அந்த பாட்டு என்ன பாட்டு ஏண்டானும் அதுதான் எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றுடுவோம் ஓ கோடையில் என்று இளையுதிரும் வசந்தங்கள் வேற நடக்கு மகள் ஆ இந்த வடிதட்டெல்லாம் எடுத்து வாங்கலேன் இல்லை நம்ம கழுவுன ஒரு டீசலாம் மூடினாலும் பரவாயில்ல பிறகு வடியை கழுவி வைப்பேன் என்ன இது கையோட கழுவுறையாம எல்லாத்தையும் கழுவி வச்சிடணும் ம் சரி வேற நடக்கு ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு கடைசியில் சாமானியம் கழிப்பட்டம் இருக்கிற வேலை பார்த்தீங்கன்னு ஒன்றே ஒன்று தான் இந்த கறியை வந்து இறக்கி வடிவா சட்டியில் கட்டி எடுத்தோம்டா ஆக்கள் நடக்கிற மணி தான் பெரிக்கிற வேலை அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடந்துடும் சாமான் வேக எடுத்தோம்டா இருக்கிற டைமுக்கு நம்ம எல்லா அலுவலையும் முடிக்கணும் உனக்கு தானே சமையல் பாத்திரத்து சமையலுக்குள்ள வை மட்டை பாத்திரம் மட்டை இதுக்குள்ள வை கொஞ்சம் கட்டி விடா ஆனால் தெரியும் மகளே உங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த இடம் வந்து டேஞ்சர் இடம் நாங்கள் இதுலேருந்து ஆயத்தமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் இடத்த இருக்கலாம் நம்ம நைட்டு நாங்கள் நிற்கிற இடத்துல அதனால் நாங்கள் கட்டி ரெடி ஆகிக்கணும் அந்த கயிறு இருந்து ஈயணும் ஓ அப்படி செய்வேனே ஓகே ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குழம்பு அடுப்பில் வந்து மிச்ச நேரம் ஆயிடுது அது வந்து இப்போ கொதிச்சு கொண்டிருக்கு இப்போ கொதிக்கிற தருவாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைப்பால் விடணும் என்ன இது சொன்னும் ஓகே புளிஞ்சு வச்சு தலைப்பால் விடுங்க சொன்ன ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாருங்க மக்களே என்ன வடியா கொதிக்குதுண்டு ம் வடியா வளைச்சு விடாஞ்சானு அதேண்டா தலைப்பாலில் ஒரு வித்தியாசமாக ரெண்டாந்திர விடுறவங்க முதல் பால் தானே ஓ ஓகே 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 அதே அந்த சத்தம் போயிட்டு தலைப்பால் விட்டோம் உண்டாவா சமைக்கிற ஏதாவது சிரிப்பா இருக்கடா எனக்கு ஆ உப்பு கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் போடியா ஆ கணக்காய்க்கிற மாதிரி கொஞ்சம் இது வரும் சொட்டு போடையா ஓ சொட்டு போடுவானே சொட்டு போட்டா இது பாருங்க கொஞ்சம் போடுவானே காணுமா கொஞ்சம் போடணும் கொஞ்சம் போடணும் உப்பு இல்லாட்டி அந்த டேஸ்ட்டே இல்லை அதே உப்பு இல்லாட்டி அந்த எவ்வளோ நல்லா இருந்த கறின்னா அந்த பச்சை தண்ணி மாதிரி இருக்குண்டா ஓ உப்பு பொடி இல்லாட்டி ஓகே ஓகே மக்களே பாதிக்கணும் இப்போ கட்டி இப்போ ஓட்டிக்கினாங்க கறி நன்றாக கொதிச்சு வருது மக்களே இன்றைக்கு ஒரு புடி இருக்கீங்களா விதோ மனுஷன் பாவம் அவனுக்கு பருப்பு நசிதான் இருக்கும் அதுவும் கத்தரிக்காய் பருப்பு மனுஷனா சொல்லி வேலை இல்லை மேலே வேறு டேஸ்ட் அதிகம் பிறகுட்ட காடுவேன் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பருப்பு கத்தரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுது இங்கே வந்து பாருங்க எங்கடா அது இறக்குறது கொஞ்சம் பாடுறா 2 இலையை பிச்சிடுறா
காட்டுக்கு இறைக்க வஞ்சம் பெரியலே பார்த்து வச்சடா. ஓகே ரெண்டிலே வச்சலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குழம்பு வந்து ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே அவிய விட்டோம்னா கறி பற்றி போயிடும். அதனால் நாங்கள் இறக்க போகிறோம். ஆனோ டக்குனு பிடி இறக்கு இறக்கியா. உண்மையிலே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நேரங்கள் நாங்கள் இதில் கஷ்டப்பட்டு தான் இந்த சமையலை செஞ்சு முடிச்சிக்கோம். இப்போ சமையல் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பொருட்கள்லாம் மடிக்க வேண்டி கிடக்கு. சனோ இதை கழுவா நீ கழுவிடா இண்டா இருக்கிற வேலைப்பளவு கூட இருக்கு மக்களே. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி காடண்டது. டக்குன்னு கழுவி அதை வச்சு போட்டு சனோ கையோட வீடியோவிலே வந்து இந்த தண்ணி அடுப்பு நூறு அப்பா வந்து சரி இந்த அடுப்பு நூற்றிக்க மாண்டு சனோ அதில் வந்துங்க கப்பல் அழி வந்தீங்களாமே. கொண்டா கொண்டா கொண்டா. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து அடுப்பை வந்து நாங்கள் வீடியோவிலே நோக்கணும். அப்போ தான் வந்து தெரியும். பிறகு நமக்கு எங்கடா சதி திட்டலான்ட்டு நிறைய பேர் கிளம்புறானேல். அதில் ஒருத்தன் வந்து சம்பவம் செஞ்சு விட்றான் நம்மளை மோட்டி வேணுமுண்டே. ஓகே அடுப்பை நூத்தாச்சு. நாங்கள் போய் படங்க படிக்க போகிறோம். படங்க உதறி தான் படிக்கணும் ஞானும். ஓப்பனே போனோமா போனோம். இப்படி கொடுக்க அப்படியா? இல்லை இல்லை இங்கே வந்து இந்த எடுத்து இல்லை இல்லை எடுத்து அப்படின்னு சொல்லுண்ணா. இல்லை அந்த உங்களோட சொன்ன நீ சரியா? ஆ சரியா? கீழே ஓடு. ஓ நான் என்னடா இதை கொண்டு இன்னொருத்த விரிக்கணும் தானே, அதனால் நான் வடியா மடிக்க தேவையில்ல. வீட்டை போகும்போது பார்ப்போம். ஓகே மக்களே, உண்மையிலேயே இந்த காணொலியை பார்த்துப்பீங்க. இந்த காணொலியை பார்க்குற மட்டும் இல்லாது நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை தாங்க கட்டாயம். அதுதான் எங்களுக்கு தேவை. நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரு உதவி தான். எங்களோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. என்ன செய்யணும்? அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஆகும்னு சொல்லிக்கணும் மக்களே. நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். என்ன இந்த சாமனை கொண்டு முன்னே கொண்டு போகிறேன்டா. அனுஷன் வந்து ஒன்றிருக்கேன், நான் ஹோல்ட் பண்ணான்னு வந்து ஒன்றிருக்கேன்டா. நான் மீன் பிடிச்சிட்டு வரேன், நீங்கள் வாங்க அடுத்து நம்ம அப்படி போவோம்னு சொல்லி. ஓகே அந்த வகையில் நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறோம் மக்களே. உண்மையிலேயே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் அவங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க மக்களே வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். இந்த புலனரை காட்டுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் இன்னும் ஒரு புலனரை காட்டுக்கு போகிறோம். ஓகே மக்களே விடையாட்டு சொல்கிறோம். பாய்.